இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சப்பாத்தி வந்து நல்ல ஸ்பைஸியாக காரமாக இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இதுக்கு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நெய் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அதை வந்து ஒரு 3-4 உருண்டைகளாக எடுத்துக்கிட்டேன். 4 உருண்டைகள் வந்துச்சு எனக்கு அந்த 1 கப் அளவு கோதுமை மாவு. இதை நல்லா ரவுண்டாக திரட்டி எடுத்துக்கலாம். போய் இதில் வந்து நெய் அப்ளை பண்ணிடலாம். மிளகாய்த்தூள், வீட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப கூட குறைச்சி போட்டுக்கோங்க. கரம் மசாலா ஒரு 2-3 சிட்டிகை போதும். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. எள்ளு ஒரு 2 சிட்டிகை போட்டுக்கோங்க. கொத்தமல்லியும் போட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொடுத்து எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இப்போது மேலே லைட்டாக நம்ம சப்பாத்தி கட்டையில் போட்டு உருட்டி எடுத்துக்கோங்க. அது நல்லா ப்ரெஸ் ஆகட்டும். இப்போது ஒரு பக்கம் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கம் இப்படி போட்டுருங்க. அதை மடித்து இந்த பக்கம் அதை காரம் படுற மாதிரி ஒவ்வொரு பக்கமாக போடணும். இப்போ இதை மடித்து இந்த பக்கம் போட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வந்து மேலே வந்து கொஞ்சம் மாவு வரமாவு போட்டுடலாம். போட்டுட்டு கொஞ்சம் எள்ளு தூவிட்டு கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடுங்க. தூவிட்டு மெதுவாக திரட்டி கொடுத்துக்கோங்க. மொத்தமாக இருக்கும், அதை மெதுவாக திரட்டிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். மசாலா வெளியே வராமல் மெதுவாக திரட்டிக்கோங்க. இது நல்லா மொறுமொறுவாகவும் இருக்கும். சாப்பிடும்போது அந்த எள்ளு சீரகம் எல்லாம் கடிப்படும்போது நல்லாவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. எப்பயும் ஒரே மாதிரி சப்பாத்தி சாப்பிடாம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி மசாலா சப்பாத்தி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறது நம்ம பார்த்துட்டோம். இது எல்லாத்தையும் திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போது தவாவில் போட்டு சுட்டுடலாம். இப்போது ஒரு 2 ஸ்பூன் நெய்யோ இல்லை ஆயிலோ விட்டுக்கோங்க. விட்டுட்டு சப்பாத்தியை போட்டுட்டு லோ டு மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ மெதுவாக திருப்பி விட்டு பாருங்கள். சூப்பராக செவந்து வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருக்கும்போது நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியே ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். எப்பயும் ஒரே மாதிரி சாப்பிடாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ஒரு முறை எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸோட விஜி கிரியேஷனில் பார்க்கலாம். இந்த சப்பாத்தி எவ்வளோ லேயராக இருக்குது பாருங்கள். நம்ம எந்த சிரமமே இல்லாமல் சூப்பராக செஞ்சோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா மசாலாலாம் ஒட்டி இருக்குது. நல்ல லேயராக வருது பாருங்கள் பிக்கும் போதே. அவ்வளோதான், சூப்பரான ஒரு ஸ்பைசியான சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. எல்லோரும் விஜி கிரியேஷனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.